இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் 3 சிபிஎஸ்சி குஞ்சன் ஹிந்தி பாட்மாலா சாப்டர் 5 ராஜேந்திர பாபு இந்த லெசனோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சுபஹ் கா சமயத்தா, இட் வாஸ் மார்னிங். அது வந்து ஒரு காலை நேரம். சுபஹ்னா காலை, மார்னிங் டைமாக இருந்துச்சு. கஜ்ஜன்னு ஒருத்தர். ஓகே, பின்னாடி லெசனில் வந்து தெரியும் அவர் யாருன்னு. ஆக்சுவலி அவர் ஒரு வாலண்டியர். ஓகே, ஸோ கஜ்ஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நல்லுன்னா டேப்பு, இந்த மாதிரி டேப்பில் இருந்து ஏக் பால்டி பர்த்தா, ஒரு வாளியை நிரப்புறாரு. இந்த டேப்லேருந்து ஒரு வாளியை வச்சு தண்ணி நிரப்புறாரு. கஜ்ஜன் நல் சே எக் பால்டி பர்த்தா, ஒரு வாளியை வச்சு இந்த டேப்லேருந்து தண்ணியை நிரப்புறாரு. அவர் உசே லேக்கர், அப்புறம் அந்த வாளியை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு பவன் கி ஓர் தௌட்தா. பவன்னா என்னன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஹால்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய மீட்டிங் ஹால், அதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீடு. ஓகே, ஜென்ரலி ஒரு வீடு, அதில் நிறைய ரூம்ஸ் வச்ச வீடை வந்து பவன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லெசன் வந்து ஆக்சுவலாக ஒரு மீட்டிங், இந்த லெசனில் வந்து ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் நடக்கிறத பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த இங்கே பவன்கிறத வந்து ஒரு மீட்டிங் ஹால் வித் அ லாட் ஆஃப் ரூம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு மார்னிங் டைமு கஜ்ஜன்னு ஒரு வாலண்டியர் வந்து டேப்பில் இருந்து வாளியில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு பவன், அந்த இடம் இல்லையா, அங்கே தான் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பவன் கி ஓர் தௌட்தா, அந்த வீட்டை நோக்கி வந்து, அந்த மீட்டிங் ஹாலை நோக்கி வந்து அவர் ஓடுறாரு. இஸ் பீச், இதுக்கு நடுவில் நல்கே நீச்சே ரக்கி பால்டி பர் ஜாத்தி. நல்கே நீச்சே அப்படின்னா இதோ இந்த டேப்புக்கு கீழே வச்சுருக்கிற, அவர் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி நிரம்பினோன்னு எடுத்துகிட்டு ஓடுறாரு அந்த பவன் கிட்டக்க. அதுக்குள்ளே இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு போகிறாருல, அந்த தண்ணி வந்து நிரம்பிடுது. பர் ஜாத்தி, நிரம்பிடுது. வஹ், ஓ மை காட், வஹ் உசே உட்டாத்தா, அவர் அதையும் எடுத்துக்கிட்டு அவர் லேக்கர் தௌடா பீத்தர் ஜாத்தா, ஓடி உள்ளே போகிறாரு. இந்த மாதிரி மாற்றி இந்த பக்கெட்ஸ்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அவர் வந்து உள்ளே போகிறாரு. எதுக்குள்ளே, அந்த பவனுக்குள்ளே போகிறாரு. ஐ திங்க் அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது போல இருக்குது, அதனால் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா. தபி கந்தே பர், அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஓடி எடுத்து தண்ணி போயிட்டு இருக்கும்போது தபி, அந்த டைமில் கந்தே பர், கந்தேனா ஷோல்டர்ஸ். ஓகேயா, கந்தே ஷோல்டர் மேலே, அங்கோச்சா டாலே, யாரோ ஷோல்டர் மேலே துண்டை போட்டுக்கிட்டு, ஹாத் மே தோத்தி, கையில் வந்து தோத்தியை பிடிச்சிக்கிட்டு, தோத்தின்னு வேஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டு, அவர் லோட்டாலியே, ஒரு பானையை வந்து கையில் வச்சுக்கிட்டு, ஏக் வியக்தி, ஒரு நபர் வந்து வஹா ஆயா, அங்கே வராரு. என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து டேப்லேருந்து பக்கெட்டில் தண்ணியை மாறி பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து அந்த பவன்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. ஓடி போய் பவனுக்குள்ளே வந்து கொடுக்குறாரு. கரெக்டாக அந்த டைமில் தோளில் துண்டு போட்டுக்கிட்டு, கையில் தோத்தியை பிடிச்சிக்கிட்டு, கையில் ஒரு பானையையும் கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து அங்கே வராரு. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இவர் தான் அந்த கஜ்ஜன். இவர் தான் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாரு டேப்லேருந்து. அந்த இடத்துக்கு இவர் வராரு. இவர் தோளில் துண்டு போட்டிருக்காரு, கையில் வேஷ்டியை வச்சுருக்காரு, கையில் ஒரு பானையும் வச்சுருக்காரு. இந்த பானையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து அங்கே வரார். வஹா ஆயா, வஹ் போலா, அவர் சொல்கிறாரு, பை ஜரா பால்ட்டி தேதோ, கொஞ்சம் பக்கெட் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. ஹம்பி நஹாலே, நானும் குளிக்கணும், கொஞ்சம் பக்கெட் கொடுங்களேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். துமே கியா ஜல்தி ஹே, அதுக்கு அந்த கஜ்ஜன் கேட்குறாரு, உனக்கு என்ன அவ்வளோ அவசரம், குச் தேர் ருக் ஜாவோ, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அபி ஹமே பீத்தர் பானி பகுஞ்சானா ஹே, நான் வந்து உள்ள தண்ணி கொண்டு போனோம். கஜ்ஜன் நே கஹா, அப்படின்னு கஜ்ஜன் சொல்கிறார். பஸ் ஏக் பால்ட்டி தேதோ, அதுக்கு வந்து அந்த ஆள் சொல்கிறாரு, பஸ் ஏக் பால்ட்டி தேதோ, வெறும் ஒரே ஒரு பக்கெட் மட்டும் கூட. ஜட்ஸே 2-4 லோட்டே பானி டால் லேங்கே, ஜட்ஸே சீக்கிரமாக 2-4 லோட்டே,
அப்படின்னா என்ன, 2-4 பானை தண்ணியை வந்து நான் எடுத்துக்கிறேன். உஸ் வியக்தினே கஹா அப்படின்னு அந்த நபர் வந்து சொல்கிறார், அந்த ஆள் வந்து சொல்கிறார். அரே தும் சமஜ்தே கியூ நஹி, அட உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, ஆஜ் சபா ஹே, இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, ஏதோ கூட்டம் நடக்குது போல இருக்குது, அதுதான் சொல்கிறார். இன்னைக்கு மீட்டிங் இருக்குது. பீத்தர்னா உள்ள படே படே லோக் ஆயே ஹுயே ஹே, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. உன்கே நஹானே கேலியே, அவங்க குளிக்கிறதுக்கு ஹர் கமரேமே, எல்லா ஒவ்வொரு கமரேனா ரூம், ஓகேயா, ஒவ்வொரு ரூம்லேயும் பானி பகுஞ்சானா ஹே, தண்ணி கொண்டு போய் வைக்கணும். தேர் மத் கர்வாவோ, எனக்கு வந்து என்ன லேட் ஆக்கிடாத, டைம் ஆகிட போது, என்ன லேட் ஆக்கிடாத. கஜ்ஜன்னே பால்ட்டி லேக்கர் ஜாத்தே ஹுயே கஹா, கஜ்ஜன் வந்து அந்த பக்கெட்டை எடுத்துக்கிட்டே போய்கிட்டே வந்து சொல்கிறோம். என்ன சொல்கிறான், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, உள்ள பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ரூம்லேயும் நான் போய் தண்ணி வச்சாகணும், எனக்கு லேட் பண்ணிடாத, நான் சீக்கிரம் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து பக்கெட்டை எடுத்துகிட்டு போய்கிட்டே வந்து இந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாரு. அச்சா சரி, லாவோ ஹம்பி மதத் கர்த்தே ஹே, கொடு, நானும் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன். வா வியக்தி போலா, அந்த நபர் வந்து சொல்கிறார், இவர் வந்து சொல்கிறார், சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரி வா அப்படின்னு சொல்கிறாரு. உஸ் வியக்தினே, இந்த நபர் வந்து தோத்தி கர்தன் பர் டாலி, கையில் வச்சிட்ருக்கார் இல்லையா இந்த வேஷ்டி தோத்தி, இதை தூக்கி கர்தன் பர் டாலி, கழுத்து மேலே போட்டுக்கிறார். இப்படி போட்டுக்கிறார் இல்லையா, கழுத்து மேலே போட்டு, இப்போ நம்ம வேலை செய்வோம்னா செய்கிறதா இருந்தால் கையில் இருக்கிறதுலாம் டவலை தூக்கி தோளில் போட்டுப்போம்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு லோட்டா ரக்கா, பானை ஒரு பக்கம் வச்சுருக்காருல ஒரு கையில், அந்த பானை நம்ம எல்லாம் மக்கு வச்சு குளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பானையை வச்சுருக்கார். அந்த பானையும் வச்சுட்டு அவர் பால்ட்டி பர்த்தேஹி, பால்ட்டி பர்த்தேஹின்னா என்ன, இந்த தண்ணி வந்து நிரம்பியதும் தவுடுக்கர் கஜ்ஜன் கோ பக்கடானே லகா, ஓடி இப்போ இவர் எப்படி ஓடி போய் ஒரு பக்கெட் கொடுக்குறார், பின்னாடியே இவரும் ஓடி போய் கொடுக்குறார். தோடி தேர்மே, கொஞ்ச நேரத்துலையே சப் கமரோமே, எல்லா ரூம்ஸ்லையும் பானி பகுஞ்ச் கயா, தண்ணி வந்து போய் சேர்ந்துருச்சு, எல்லா ரூம்ஸ்க்கும் தண்ணி வந்து போய் சேர்ந்துருச்சு, தண்ணி வச்சாச்சு. கஜ்ஜன் பைட்கர் சுஸ்தானே லகா, கஜ்ஜன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணினா, சுஸ்தானே லகானா ரிலாக்ஸ் பண்ணினா. உஸ் வியக்தினே ஜட்பட் ஸ்நான் கியா, அப்புறம் என்ன பண்ணார் இந்த நபர், இந்த வியக்தி, அதாவது இந்த ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவர் வந்து உஸ் வியக்தி அந்த நபர் வந்து ஜட்பட் ஸ்நான் கியா, உஸ் வியக்தினே ஜட்பட் ஸ்நான் கியா, சீக்கிரமாக அவர் குளிச்சிட்டாரு. அவர் கஜ்ஜன் கோ தன்யவாத் தேக்கர் வஹாசே சலா கயா, அப்புறம் கஜ்ஜனுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து போயிட்டாரு. தோடி ஹி தேர்மே, கொஞ்ச நேரத்தில் சபா ஷுரு ஹுயி, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்வயம் சேவக் नेताओं को शरबत के ग्लास पकड़ा रहे थे. ஸ்வயம் சேவக், இந்த வாலண்டியர்ஸ்லாம் என்ன, தொண்டர்கள், இந்த வாலண்டியர்ஸ்லாம் கஜ்ஜன் மாதிரி ஆட்கள், அவங்கெல்லாம் நேதாவோங்கோ, லீடர்ஸ்க்கு, அங்கே மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க இல்லையா தலைவர்கள், அவங்களுக்கு ஷர்பத் கே கிளாஸ், ஷர்பத்னா என்ன, ஜூஸ், ஓகேயா, ஜூஸ் கிளாஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. கஜ்ஜன் பி உற்சாசே, கஜ்ஜனோ உற்சாசே, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப உற்சாகமாக, உற்சாசேனா உற்சாகமாக, எக்ஸைட்டடாக, சப்கோ கிளாஸ் பக்கடா ரஹாத்தா, எல்லாருக்கும் அந்த கிளாஸ் ஜூஸை வந்து கொடுத்துட்டு இருந்தான். उसने सामने बैठे व्यक्ति को ग्लास पकड़ाया तो हक्का बक्का रह गया. उसने, அவன் வந்து सामने बैठे व्यक्ति को, முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த நபருக்கு கிளாஸ் பக்கடாயா தோ, அந்த கிளாஸை ஜூஸ் கிளாஸை கொடுக்கும்போது ஹக்கா பக்கா ரஹ் கயா, ஹக்கா பக்கான பயங்கர ஷாக் ஆயிட்டான், ஹக்கா பக்கா ரஹ் கயா, ஷாக் ஆயிட்டான். और ये तो वही है, और இல்லை, சாரி, அரே ஏ தோ வஹி ஹே, அடே
இது வந்து அவரே தானே, ஜின்ஹே மைனே பால்டி நஹி தீத்தி, ஒரே ஒரு பக்கெட் கேட்டார்ல, அவருக்கு வந்து நான் பக்கெட்டே கொடுக்கலையே, அவர் தானே இது அப்படின்னு அவனுக்கு வந்து தெரியுது. அவன் உடனே ஷாக் ஆகிட்டான். கஜ்ஜன் கோ ஹக்கா பக்கா தேக்குக்கார். கஜ்ஜன் வந்து இவ்வளோ ஷாக் ஆகிறத பார்த்துட்டு மதன் மோகன் மால்வியா இஸ் ஆல்சோ அ கிரேட் லீடர். அவர் வந்து ஜி போலே, மதன் மோகன் மால்வியா ஜி அந்த ஒரு கிரேட் லீடர் மதன் மோகன் மால்வியா வந்து சொல்கிறாரு, இன்ஹே நஹி ஜான்தே ஹோ, இவரை உனக்கு தெரியாதா, இவரை உனக்கு தெரியலையா, பாய் ஏதோ அப்னே ராஜேந்திர பாபு ஹே, இவர் வந்து நம்மளோட ராஜேந்திர பாபு அப்படின்னு சொல்கிறார். கஜ்ஜன் நே ராஜேந்திர பாபு கே, ஓகே, கஜ்ஜன் நே ராஜேந்திர பாபு கே பயிர் பக்கட் லியே. கஜ்ஜனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவர் வந்து இவர் யாரும் இல்லை, நம்ம பெரிய லீடர், யார் அவர், ராஜேந்திர பாபு அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சுது. கஜ்ஜன் நே ராஜேந்திர பாபு கே பயிர் பக்கட்லியே, அவரோட காலை பிடிச்சிட்டான், அதாவது காலில் விழுந்துட்டான். அவர் ஸ்ரமா மாங்கினே லகா, அப்புறம் அவன் வந்து அப்பாலஜைஸ் பண்ணான், அதாவது அவர்கிட்ட சாரி கேட்டான். ஸ்ரமா மாங்கினான்னா சாரி கேட்கறது. அவர் ஸ்ரமா மாங்னே லகா, அவர்கிட்ட சாரி கேட்டான். ராஜேந்திர பாபு முஸ்குராயே, ராஜேந்திர பாபு என்ன பண்ணார், ஹீ ஸ்மைல்டு, அவர் சிரிச்சிட்டு அவர் கஜ்ஜன் கோ, அப்புறம் கஜ்ஜனை வந்து கலேசே லகாலியானா கட்டி அணைச்சிப்பாங்க இல்லையா, ஹீ ஹக்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து நம்ம கழுத்தை அப்படி பிடிச்சிட்டு அப்படி ஹக் பண்ணிப்போம்ல, அதுதான் கலேசே லகாலியா, அந்த மாதிரி கட்டி அணைச்சிக்கிட்டாரு, ஹக் பண்ணிக்கிட்டாரு, சிரிச்சுக்கிட்டே கஜ்ஜனை வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. सादगी के पुजारी ये राजेंद्र बाबू हमारे पहले राष्ट्रपति बने. இது வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் ராஜேந்திர பாபு கலந்துக்கும் போது நடந்த இன்சிடெண்ட். சாத்கி கே பூஜாரின்னா சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுற இந்த ராஜேந்திர பாபு, ஓகே, சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுற இந்த ராஜேந்திர பாபு அவர் தான் வந்து ஹமாரே பெஹ்லே ராஷ்டிரபதி பனே, அவர் தான் வந்து பின்னாளில் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக ஆனார். ராஷ்டிரபதி பவன் மே, பிரசிடெண்ட் ஹவுஸில், பிரசிடெண்ட்டோட வீடு இருக்கு இல்லையா, அதான் ராஷ்டிரபதி பவன், பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. ராஷ்டிரபதி பவன் மே, பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸில் ரஹ்னே பர், அங்கேயே அவர் வந்து வாழ்ந்தாலும், ரஹ்னே பர் பி அங்கேயே வாழ்ந்தாலும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கே ரஹன் சஹன்னா அவரோட லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை தரத்தில் கோயி அந்தர் நஹீதா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. தேர் வாஸ் நோ டிஃபரன்ஸ் இன் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். அவர் சாதாரணமாக இருக்கும்போதும், அவர் பிரசிடெண்ட் ஆகி ராஷ்டிரபதி பவனில் வாழ்ந்த போதும் கூட அவர் ஒரே மாதிரி தான் இருந்தார். அவரோட லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இதே மாதிரி சிம்பிளாக தான் இருந்தார். சதா ஏக் சாதாரண கிசான் கி தரஹ், எப்பவும் ஒரு சாதாரண விவசாயி மாதிரி, ஃபார்மர், கிசான்னா ஃபார்மர், ஒரு சாதாரண விவசாயி மாதிரி, கிசான் கி தரஹ் ஃபார்மர் மாதிரி தான் ஜீவன் பிதாத்தே ரஹே, அவர் லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தார். அவர் தேஷ்கி சேவா கர்த்தே ரஹே, அப்புறம் நம்ம நாட்டுக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தார். இதுதான் ராஜேந்திர பாபு லெசன். ஓகே, ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் தேர் ஆர் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த கமெண்ட்ஸ் வில் பி ஆன்சர்ட், ஆல் த queries வில் பி அட்ரஸ்ட். ஓகே, வேறு ஏதாவது இதில் ஃபர்தராக புக் பேக் எக்ஸசைசஸோ இல்லை ஏதாவது வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட். ஓகே, தேங்க்யூ.